மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வரும் 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் 234 தொகுதிக்கான வேட்பாளர்களை நாதாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிக்க உள்ள நிலையில் தற்போது மாநாட்டு பணிகளை அவர் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது துவங்கி இருக்கும் நிலையில் அதற்கான பணிகளை அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற 21ஆம் தேதி நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டமானது திருச்சியில் நடைபெற இருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை சீமான் அறிவிக்கிறார். ஏற்கனவே வேட்பாளர் தேர்வு படலம் முடிவடைந்திருந்து அனைத்து விதமான பணிகளும் நாம் தமிழ் சார்பில் முடிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 117 ஆண்கள் 117 பெண்கள் என்ற அடிப்படையில் கூடுதலாக அதாவது இந்த 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அவர் தேர்வு செய்யவிட்டார். அதை திருச்சியில் மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறார். குறிப்பாக கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்ட வேட்பாளர்களையும் நிறுத்தியிருக்கிறார். எனவே இது குறித்து அந்த அறிவிப்பை அவர் மாநாட்டின் போது வெளியிடவும் இருக்கிறார். இதற்காக தற்போது அந்த மாநாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாம் தமிழ் கட்சியினுடைய சார்பில் அனைத்து மண்டல சேர்த்த நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் வர வேண்டும் என்றும் ஏற்கனவே அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்நிலையில் வருகின்ற 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக அதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்காக சீமான் திருச்சி சென்றிருக்கிறார். அங்கு மாநாட்டு பணிகளை பார்வையிட்டு வருகிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 4 முனை போட்டியாக தற்போது இந்த அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திமுக மற்றும் திமுக ஒரு அணியும், அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு அணியும், அதே போல நாம் தமிழர் ஒரு அணியும், விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியாகவும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 4 அணியாக தற்போது தேர்தலை சந்திக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை சீமான் வெளியிடுகிறார். அதற்கான பணிகள் தான் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதை தற்போது திருச்சியில் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.